அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக குடலிறக்கம் வந்துவிட்டால் என்னென்ன பாதிப்பு வரும், அவற்றை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு மருந்தை தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த குடலிறக்கத்தை போக்குவதற்கு ஒரு சூப் தயார் செய்ய போகின்றோம். இந்த சூப் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மணித்தக்காளி இலை 10 கிராம், மணித்தக்காளி 10 கிராம், கொள்ளுக்காய் வேலை இலை 10 கிராம், கொள்ளுக்காய் வேலை வேர்பொடி 10 கிராம், சதகுப்பை 5 கிராம், ஓமம் 5 கிராம், சிறிய வெங்காயம் நறுக்கியது 25 கிராம், மஞ்சள் தூள் தேவையான அளவு, இந்துப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த சூப் தயார் செய்வதற்கு முதலில் வாணலில் சிறிதளவு நல்லெண்ணெய் விட்டு சிறிய வெங்காயம், மணித்தக்காளி இலை, கொள்ளுக்காய் வேலை இலை இவற்றை லேசாக வதக்கவும். இப்பொழுது மணித்தக்காளி காயை சேர்க்கவும். இப்பொழுது சதகுப்பை மற்றும் ஓமத்தை சேர்க்கவும். இப்பொழுது கொள்ளுக்காய் வேலை செடியின் வேர்பொடியை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவு மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளவும். இப்பொழுது 200 மில்லி தண்ணீரை ஊற்றி சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். இந்த சூப் தயாராகிவிட்டது. இந்த சூப்பை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளவும். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நோயை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று புற்றுநோய் எதனால் வருகிறது, அந்த புற்றுநோயை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து புற்றுநோயை குணப்படுத்த முடியும் என்று இப்பொழுது பார்க்க போகின்றோம். புற்றுநோயானது நகம் மற்றும் தலைமுடியை தவிர்த்து உடலில் எங்கு வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதாவது புற்றுநோயில் 100க்கும் மேலான வகைகள் இருக்கின்றன. இந்த புற்றுநோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி. அது மட்டுமல்லாமல் மரபு ரீதியாகவும் வருவதற்கு வாய்ப்புண்டு. ரசாயன தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. சுற்றுப்புற சுகாதார நிலை சீர்கெட்ட இடத்தில் வாழ்ந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நோய் கிருமிகளால் உடலில் பாதிப்பு ஏற்பட்டு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதிக அளவில் கந்தக மண்ணில் வாழும்போது அந்த கந்தகத்தில் உள்ள ரசாயன கலவைகள் உடலுக்குள் செல்லும் போது உடலில் உள்ள திசுக்கள் அழிந்து புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த புற்றுநோய் என்பது நம் உடலில் உள்ள ஒரு சில திசுக்கள் பழக்கத்துக்கு மாறாக வளர்ச்சி அடைந்து அதிகமாக பெருகி பல நல்ல திசுக்களையும் தாக்கும். இதுதான் புற்றுநோயாகும். இந்த புற்றுநோய் செல்களானது
இரத்தத்தின் வழியாகவும் நிணநீர் முடிச்சுகள் வழியாகவும் உடலுக்குள் பரவி பல தாக்குதல்களை ஏற்படுத்தும். உடலில் எந்த இடத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் முதலில் தாக்குதல்களை ஏற்படுத்தும். அப்பொழுது வெள்ளை அணுக்களால் விரைந்து சென்று அந்த தாக்குதலை நிறுத்த முடியாது. இந்த புற்றுநோயானது வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, வெள்ளை அணுக்களின் குறைபாடு மிக முக்கியமானதாகும். இந்த புற்றுநோய் வந்துவிட்டால் ஒரு சிலருக்கு உடலின் மேல் பாகத்தில் வலியில்லாத கட்டி ஏற்படும். உடலின் மேல் பாகத்தில் எந்த ஒரு இடத்திலும் வலியில்லாத வீக்கம், கட்டி இவை வந்துவிட்டால் உடனடியாக நாம் மருத்துவமனைக்கு சென்று அந்த கட்டியை பயாப்சி என்று சொல்லக்கூடிய பரிசோதனை செய்து பார்க்கும்போது அது சாதாரண கொழுப்பு கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டியா என்று தெரிந்து கொள்ளலாம். அதை போல டிபி நோய் வந்துவிட்டாலும் உடலின் மேல் பாகத்தில் வீக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கட்டி, வீக்கம் இவற்றை பயாப்சி என்று சொல்லக்கூடிய பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த கட்டி வீக்கத்தின் அறிகுறி என்ன, எதனால் அந்த கட்டி வீக்கம் வந்திருக்கிறது என்பதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக புற்றுநோயானது உடலில் எந்த பாகத்தில் உருவாகின்றதோ அந்த இடத்தை வைத்து அறிகுறிகள் வரும். அதாவது வயிற்று பகுதியில் உள்ளே புற்றுநோய் வந்துவிட்டால் வயிற்று வலி, மலச்சிக்கல், பசியின்மை போன்ற பாதிப்புகள் வரும். தொண்டையில் புற்றுநோய் தாக்குதல் இருந்தால் நாம் உணவை சாப்பிட முடியாது. தண்ணீர் குடிக்கும்போது அதிக வலி இருக்கும், சுவாசிக்கும் போது வலி இருக்கும். அதை போல இடுப்பு பகுதியில், கை கால்களில் இந்த புற்றுநோய் தாக்குதல் இருந்தால் அதிகமாக வலி இருக்கும், நிற்க முடியாது, நடக்க முடியாது. அதாவது இந்த புற்றுநோயானது எந்த இடத்தில் உருவாகின்றதோ அந்த இடத்தை வைத்து அறிகுறிகள் வரும். இந்த புற்றுநோய் தாக்குதல் வந்துவிட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அவசர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செல்களை அழிக்க முடியும். அந்த செல்கள் விரைந்து உடல் முழுவதும் பரவி பலவிதமான நோய் உபாதைகளை தரக்கூடியவை. இந்த புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து தினசரி சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த புற்றுநோய் செல்கள் படிப்படியாக குறைந்துவிடும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: மூங்கில் குருத்து மற்றும் இலை, செண்பகப்பூ மரப்பட்டை, வேப்ப மரத்தின் பட்டை, சிவப்பு கோஸின் சாறு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். சிவப்பு கோஸானது அநேக காய்கறி கடைகளில் கிடைக்கக்கூடியது. இந்த சிவப்பு கோஸானது, அதாவது முக்கியமாக கோஸ் நிலா வெளிச்சத்தில் அதிகமாக வளரக்கூடியது. நிலா வெளிச்சத்தில் வளரக்கூடிய எல்லா பயிர்களுமே அதிக மருத்துவ சக்திகளை கொண்டுள்ளது. இந்த சிவப்பு கோஸில் கந்தகம், பாஸ்பரஸ், கால்சியம், ஆந்தோசயானின், சினிகிரின், பீட்டாலைன்ஸ் போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கியது. முக்கியமாக இந்த சிவப்பு கோஸில் உள்ள சத்தானது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலை படைத்துள்ளது. புற்றுநோய் வந்துவிட்டால் இந்த சிவப்பு கோஸை தினசரி பச்சையாகவோ அல்லது சாறெடுத்தோ சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக கலந்துள்ள புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது. இங்கே புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு இந்த சிவப்பு கோசு சாறானது நமக்கு அதிக அளவில் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சர்க்கரை நோயாளிகளின் உடலில் உள்ள குளுக்கோஸின் அளவை குறைப்பதற்கும், கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பதற்கும் அதிக அளவில் இந்த சிவப்பு கோஸானது பயன்படுகிறது. சிவப்பு கோஸில் கந்தகச்சத்து உள்ளது. இந்த கந்தகச்சத்தானது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது. புற்றுநோய் வந்துவிட்டால் உடல் சோர்வு, அசதி அதிகமாக இருக்கும். அந்த உடல் சோர்வு, அசதியை போக்குவதற்கு சிவப்பு கோஸில் உள்ள கால்சியம் சத்து, பாஸ்பரம் சத்து அதிக அளவில் பயன்படுகிறது. அதை போல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க வேண்டும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுப்பதற்கு சிவப்பு கோஸில் ஆந்தோசயானின் என்று சொல்லக்கூடிய சத்தானது அதிக அளவில் இருக்கிறது. பீட்டாலைன்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்தானது